ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 டேஸில் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஓட்டர் பூத் ஸ்லிப் இதை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பூத் ஸ்லிப் வந்து ரொம்பவுமே ஓட்டு போடுறதுக்கு முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடாகவே கொண்டு வந்து 1 or 2 days பிஃபோர் எலெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து கிடைக்காது, மிஸ் ஆகிடும். மோஸ்ட்லி வெளியூரில் இருக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்க, இல்லை நியூ ஓட்டர்ஸ், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வீட்டில் இருந்தே ஃபோன் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளோட மொபைலில் கூகுள் க்ரோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா சர்ச் இன்ஜின் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் சர்ச் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் டைப் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ இந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பை எபிக், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர். ஸோ இப்போ நம்மளோட பூத் ஸ்லிப் எப்படி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம்னா, நம்மளோட எபிக் ஐடி நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் மூலியமாகவும் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட டீட்டெயில்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்காமோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பை எபிக், அது மூலிமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கையில் ஓட்டர் ஐடி இருக்குன்னா அதுவே உங்களுக்கு ஈஸிவே உங்களோட எபிக் நம்பர் போட்டுட்டு கீழே உங்களோட ஸ்டேட், அது மேண்டட்ரி கிடையாது, அண்ட் கேப்சா கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு இன்னும் எபிக் கார்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனான சர்ச் பை டீட்டெயில்ஸ் மூலயமா நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட டீட்டெயில்ஸ், மேலா ஃபீமேலா, ஜெண்டர் எல்லாமே போட்டு கேப்சா கோட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அது மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இது எல்லாத்தை விட ஈஸியான வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல், இதுதான் ரொம்ப ஈஸியான வே. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஓட்டர் கார்டுக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட போலிங் ஸ்டேஷன், போலிங் டேட், பார்ட், சீரியல் நம்பர், அசம்பிளி கான்ஸ்டியூஷன், நீங்கள் எந்த போலிங் ஸ்டேஷனில் போய் போடணும், எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியூ ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன்